கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் என்னாகமம் 12:3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா. இங்கே மோசேயை பற்றி பார்க்கிறோம். மோசே எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா, எல்லா மனிதரிலும் சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். சாதாரண சாந்த குணம் அல்ல, மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். நாம் பின்பற்றுகிற நம்முடைய முன்மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் என்ன சொல்றார் பார்க்கலாமா? மத்தேயு 11:29 சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் சொல்றார் பாருங்க. ஆண்டவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்னு சொல்றார். ஆகதான் அந்த வியாழக்கிழமை ராத்திரியில் நியாய விசாரிப்பு செய்யும்போது அவர் சாந்தமாய் பதில் சொன்னார். ஏசாயால் அழகாக சொல்றார், மயிர்கத்திற்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல தம்முடைய வாயை திறவாதி இருந்தார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன், நம்முடைய ரோல் மாடல், முன்மாதிரி இயேசு கிறிஸ்து சாந்தமுள்ளவராக இருந்தார். அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நமக்கும் தேவை சாந்தம். ஆவியின் கனியில் ஒரு குணம், ஒரு கனி சாந்தம். ஆகவே மலைப்பிரசனத்தில் கூட ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்றார். கொடுத்து வைத்தவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி. அது இப்போ வாசித்த எல்லா வசனத்திலேயும் ஒரு வார்த்தையை மிகப்படுத்தி காட்டுகிறார் ஆவியானவர். அதுதான் சாந்தம். ஆகவே ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவை சாந்தம். ஒருவேளை இதுவரைக்கும் சாந்த குணமுள்ளவர்களாய் இல்லாவிட்டாலும் கூட, இந்த வசனத்தை வாசிக்கிற, இந்த செய்தியை கேட்கிற நாள் முதற்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில சாந்த குணத்தை செயல்படுத்துவோம். நாம் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக மாற்றப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. மோசேயானவன் சகல மனிதர்களையும் சாந்த குணமுள்ளவனாய் என்று சொல்லி பார்த்தோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் கூட நாங்கள் சாந்த குணத்தை அபியாசப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.